இன்னைக்கு பிசாசு நீங்கள் எழும்ப விடாமல் அவன் ஏன் பண்ணுறான்னு தெரியுமா? நீங்கள் எழும்புனா அவன் கதை முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்புனா உங்கள் வீட்டில் தரித்திரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்புனா உங்கள் வீட்டில் சண்டை முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக உங்களை தாக்குகிற அந்த தாக்குதல் முடிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கான். சரி, பிரச்சனை முடியட்டும், நான் எழும்புறேன் நீங்க சொல்லாதீங்க. அந்த பிரச்சனையின் நடுவிலே நீங்க எழும்பணும். நீங்க எழும்பணும். ஏன்னா நீங்க எழுந்தாதான். அதனாலதான் பைபிள் சொல்லுது வேதத்துல, தெபோராளாகிய நீ தாயாக எழும்பும் வரைக்கும் தான். நம்ம எழும்புனாதான் கர்த்தர்கிட்ட வல்லமை இருக்கு. உங்க குடும்பத்தை விடுதலையாக்குற பவர் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்க கணவரை ரட்சிப்புல கொண்டு வர பவர் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவரால் முடியும். உங்கள் பிள்ளைகளை திருத்துற வல்லமை அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கடனை மாற்ற நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணால் என் முன்னாடி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாலும் அதை மாற்ற பவர்